ஸ்கூல் படிக்கிற பொண்ணு ஸ்கூலுக்கு போயிட்டு இருக்கும்போது 2 பேர் அவ பாட்டி கிட்ட உங்க பேத்தி தான் பெரிய பொண்ணு ஆயிட்டால, அம்மா அப்பா இல்லாம நீங்களும் எவ்வளவு நாள் தான் உங்க பேத்திய தனியா வளர்த்துட்டு இருப்பீங்க, என் தம்பிக்கு உங்க பேத்திய கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கேக்குறாங்க. அது கேட்டதும் அந்த பாட்டி அவங்க பேத்தி ஸ்கூல் படிச்சிட்டு இருக்கான்னு கூட பாக்காம பையன் 1 லட்சம் சம்பாதிக்கிறான், நம்ம பேத்திய கண் கலங்காம பாத்துப்பான்னு சொல்லி கல்யாணத்துக்கு சம்மதிச்சு அவங்க பேத்திய கல்யாணம் பண்ணி கொடுத்துறாங்க. கல்யாணம் முடிஞ்ச அன்னைக்கு நைட்டே அந்த பையன் அவன் ஃப்ரெண்டு கூட பார்ட்டி பண்ணி நல்லா குடிச்சிட்டு அடுத்த நாள் காலையில தான் வீட்டுக்கே வரான். குடிச்சிட்டு வந்தது மட்டும் இல்லாம அவன் வைஃப போட்டு அடிச்சு சித்திரவதை பண்ணிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம அவன் வீட்டுல யாரும் இல்லன்னு தெரிஞ்சு அந்த பொண்ணை கொடூரமா நாசம் பண்ணிரான். இருந்தாலும் அந்த பொண்ணு அவ ஹஸ்பண்ட் கிட்ட குடிக்காதீங்க, உங்க உடம்புக்கு நல்லது கிடையாதுன்னு சொல்லி பாக்குறா. ஆனா அதையும் கேட்காம அவ ஹஸ்பண்ட் அவளை போட்டு அடிக்கதான் செய்யறான். பார்த்தா அவ ஹஸ்பண்ட் குடிச்சு அவருடைய 2 கிட்னியுமே ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு டாக்டர் சொல்லிறாங்க. கிட்னியை மாத்தினா மட்டும்தான் உங்க ஹஸ்பண்ட காப்பாத்த முடியும்னு சொல்லிறாங்க. இத கேட்ட அந்த பொண்ணு கொஞ்சம் கூட யோசிக்காம அவளுடைய கிட்னியை கொடுத்துறா. இது எதுவும் தெரியாம அவளுடைய ஹஸ்பண்ட் திருப்பியும் குடிச்சிட்டு ஆபரேஷன் பண்ண உடம்புன்னு கூட பார்க்காம அவன் வைஃப போட்டு அடிச்சறான். அவன் அடிச்சதெல்லாம் அவன் வைஃப் ஆபரேஷன் பண்ண இடத்துலயே டேபிள்ல போய் இடிச்சு வலியில துடிச்சு இறந்து போயிரா. பையன் நல்லா சம்பாதிக்கிறான்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு அவன் என்ன வேலை பாக்குறான், அவன் எப்படிப்பட்டவனு கூட விசாரிக்காம ஸ்கூல் படிக்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு இறந்து போனதுக்கு அப்புறம் அழுதுட்டு இருக்கிறதுல ஒரு பிரயோஜனமே கிடையாது. இந்த வீடியோவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.